Step into a world of power, mystery, and betrayal. The Blood Work, a gripping thriller that will keep you on the edge of your seat. மர்மர் என்னும் திரைப்படத்தை பார்த்துவிட்டு ரிவ்யூ சொல்ல ரூமில் சென்றவர் வெகுநேர ஆகியும் வெளியில் வராததால் வீட்டில் உள்ளவர்கள் உள்ளே நுழைந்து பார்த்துள்ளனர். அப்போது அங்கு மொபைல் ஃபுட்டேஜ் மட்டுமே இருந்துள்ளது. அவருக்கு என்ன நேர்ந்தது என்று இதுவரை தெரியவில்லை. ஆகையால் நீங்கள் பார்க்க இருப்பது இந்தியாவின் முதல் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவி ரிவ்யூ ஆகும். இதில் ஏகப்பட்ட அமானுஷ விஷயங்கள் இருப்பதால் ட்ரெயின் டாடா மக்கள் பார்க்க வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி. நினைக்கிறேன். வணக்கம் மக்களே. ஸோ இந்த வாரம் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மற்றும் ஒரு பேய் படம். இது வந்து இந்த வாரத்தில் வந்து 3வது பேய் படம்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து மற்ற படங்கள் மாதிரிலாம் கிடையாதுங்க. ஏன்னா இதுதான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபிலிம். அதாவது ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு டவுட் வரும், எனக்கும் வந்துச்சு. ஸோ அது என்னன்னா, இந்த படம் எப்படி ட்ராவல் ஆகும்னா, இந்த படத்தில் இருந்துச்சு கேரக்டர்ஸ் வந்து அவங்க கேமரா ஃபுட்டேஜாக இருக்கிற அந்த பதிவு தான் முழு நீள டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக வரும். ஸோ அதாவது அவங்க வந்து கேமராவில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்களே, ஸோ அதுக்குள்ளே நடந்த இந்த அமானுஷ விஷயங்கள் தான் இந்த படத்தில் முழுநீள படமாக வருது. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 யூடியூபர்ஸ் இருக்காங்க. அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, எங்கேயாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது விஷயம் நடந்தால் அதை கான்டென்ட் ஆக்கி யூடியூப்பில் போட்டு அது மூலிமா அவங்க ஏர்ன் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் 7 சப்தகன்னிகளும் ஒரு சூனியக்கார பேயும் வந்து காட்டுக்குள்ளே இருந்துட்டு அந்த காட்டுக்குள்ளே போகிறவங்க எல்லாரையும் திருப்பி வராமல் இறந்து போகிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த காட்டுக்குள்ளே அவங்க 4 பேர் ட்ராவல் பண்ணி அந்த ஊர்க்கார சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்க திரும்பி வராங்களா இல்லையான்றது தான் இங்கே கதை. என்ன நம்பர் ரைட் ஆஃப் ஆகிப்போச்சு. ஹலோ, என்னன்னு தெரியல மக்களே. திடீர்னு பேய் படத்தை பற்றி பேசும்போது பேய் சமைச்சு எல்லாம் வருது. 2 லைட்டும் கட் ஆகி போச்சு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த வார்ம் லைட்டை வச்சு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன். மூஞ்சி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரிவ்யூவை முடிச்சிருவோம். என்னன்னா, மர்மர் நான் இந்த படத்தோட பேர், என்னுடைய பேர் சொன்ன தெரியல, கட் ஆயிடுச்சு. நீங்கள் படத்துக்குள்ளே போகும்போது ஒரு டிஸ்க்ளைமர் பெருசாக போட்டுருவாங்க. ஸோ அந்த டிஸ்க்ளைமர் பார்த்தோன்னே இந்த படம் இப்படி தான் முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க 4 பேரும் அந்த 5 பேருக்கு என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். பட் அது எப்படி நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட கான்செப்டே. அதுதான் உங்களுக்கு அந்த படத்தோட கடைசி வரைக்குமே பயங்கர பீதியை கிளப்பி எல்லாருமே வந்துட்டு நம்மள அந்த சீட் எட்ஜில் உட்கார வைக்கிற அந்த சர்ப்ரைசிங்காக அந்த த்ரில்லிங் மூமெண்ட்டு அதுதான் கொடுத்துருக்கு. மற்ற படங்கள் கொடுக்காது அந்த பயம். ஸோ ஒரு முழு நீளமாக பேசி முடிச்சிட்டேன். லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இதுவும் ஆஃப் ஆயிடுச்சு. ஷோ, என்னன்னே தெரில. லைட்டெல்லாம் ஆஃபே ஆனாது, என்னென்னமோ நடக்குது. நான் வீட்டில் தனியாக இருக்கேன். ஸோ அதுதான் மக்களே, அதுதான் அந்த படத்தோட கண்டென்ட். என்னன்னா, படத்தோட கண்டென்ட் அதுதான். ஸோ எனக்கு இந்த படத்தில் என்னெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த புதுசாக இந்த மாதிரி வந்து ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் அப்படின்றத இந்த கேமரா வியூவில் பார்க்கறதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து. சம்டைம்ஸ் அது வந்து அவங்க நடந்து போகிறப்பெல்லாம் ஒரு மாதிரி நம்மளுக்கே தலை சுற்றுற மாதிரிலாம், சம்டைம்ஸ் நம்மளுக்கே வந்து இந்த தலை சுற்றுற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருந்தது. பட் அதை தாண்டி அவங்களோட ட்ராவல் பண்ணுறப்போ நம்மளுமே அவங்க கூட இருக்கிற அந்த அனுபவத்தை கொடுத்துன்னே சொல்லலாம். ஸோ எனக்கு அந்த ஃபீல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. 2வது, இந்த பயம், இந்த ஹாரர் ஃபீல் வந்து படத்தோட இன்டர்வலுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியும் படத்தோட லாஸ்ட் ஒரு ½ அன் அவர் தான் முழுசா வந்ததே ஒழிய, நடுவில் வந்து அங்கங்கே வந்து இந்த படத்தில் வந்து இந்த ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது பெருசாக இல்லை. இந்த ஹாரர் ஃபீலுமே வந்து இன்டர்வலில் ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோரும் லாஸ்ட்டாக ஒரு ½ அன் அவர், செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட் ½ அன் அவர் தான். பட் அது இந்த 15 to 30 இந்த 45 மினிட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து பயங்கர சில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதில் வந்துட்டு ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மியூசிக் கிடையாது. ஸோ மியூசிக்ன்றது வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ஆசமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா பேய் படத்தில் எந்த அளவுக்கு வந்து இந்த நார்மல் ஹாரர் டெம்ப்ளேட் எவ்வளோ முக்கியமோ அதோட முக்கியம் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான். இப்போ நம்ம வீட்டை சுற்றி ஏதோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கேட்குது, என்னன்னு புரியல. ஸோ அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான். அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு பிரமாதப்படுத்தியிருக்காங்க உண்மையிலேயே. வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த மர்மர் சவுண்ட்லாம் கேட்கும். அந்த முணுமுணு இருப்பாங்க, அந்த மந்திரம் ஓதுவாங்க. அந்த மந்திரம் யாருக்காகவே ஏதோ மந்திரம் ஓதுற மாதிரி. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த மந்திர ஓதுற சவுண்ட்லாம் வந்துட்டு அந்த எஃபெக்டெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. அந்த லாஸ்ட் ½ அன் அவர் வந்துட்டு சீரியஸாக அது வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது பயமுறுத்துக்கலான்ற மாதிரி தோணும். அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ்
ஆசம் பண்ணிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சவுண்ட் டிசைனர் தான். அதே மாதிரி இந்த கேரக்டர் மொத்தமாகவே ஒரு 5 கேரக்டர்ஸ் தான். அந்த 5 கேரக்டர்ஸுமே வந்துட்டு அவங்க நார்மலாக இருக்கிறது, முக்கியமாக ரிஷியா வரவராக இருக்கட்டும், அவர் வந்துட்டு இந்த ஹிந்தி கலந்த தமிழ் பேசுறது ரொம்பவே ஆசமாக இருந்தது. அவரோட அந்த டைலாக் தான் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஜெனியா வரவங்க அவங்களுமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சுகன்யா சண்முகம், அங்கிதாவை வரவங்க அவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் ஷேட், அவங்களுமே பிரமாதப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மெல்வினா வரவர், அவர் தான் மெயின் ஹீரோ. அவரோட கேரக்டருமே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி சார்கஸ்டிக்காக ஆரம்பிச்சு ரொம்ப திமிராக இருந்து கடைசியில் வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் வந்துட்டு அந்த சின்ன பொண்ணாக வரவங்க அவங்களுமே பிரமாதப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அந்த 5 கேரக்டர்ஸ் தான் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களோட நம்ம ட்ராவல் பண்ணுற அனுபவத்தை அவங்களுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாமே பயங்கர பாசிட்டிவ். ஸோ எனக்கு இந்த படத்தில் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம்ன்றதுனா அது ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் அப்படின்றனால முழு நீளமாக ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப டைம் எடுத்து தான் அந்த ஹாரர் ஃபீல்டுக்குள்ளே போகிறதா இருக்கட்டும், நம்மளுக்கு பயமுறுத்துறதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பேஷன்ஸோடு இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த ஃபீலை உங்களால் உணர முடியும். ஸோ ஓவராலாக இந்த படம் என்ன நம்மளுக்கு ரைட் ஆஃப் ஆகணும், அது என்ன நடக்குது இந்த பக்கம்? ஆண்டவனே, என்ன துடிக்கிற லார்ட் முருகா கூடவே இருப்பா. ஸோ ஓவராலாக எனக்கு என் மர்மர் வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக இருந்ததுன்னா, ஒரு மாதிரி பயந்த அனுபவம், சில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருங்க. அதுவும் தேட்டரில் பார்க்கணும். இதெல்லாம் ஓடிடியில் உட்காந்து பார்த்துட்டு எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலைன்னா அது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். எனக்கு இந்த படம் எந்தளவுக்கு பயத்தை கொடுத்துச்சுன்னா, நான் வந்து 100க்கு வந்து நான் 80 கொடுப்பேன். கொஞ்சம் பொறுமையோடு பார்த்தீங்கன்னா, படம் முழுக்க ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குமே புரியும். கொஞ்சம் பெயிண்ட் ஆர்டர்லாம் தேவையில்ல, அவங்களே போட்டிருப்பாங்க. ஸோ ஏன்னா டக்குன்னு பயமுறுத்துறதுனால அவங்களெல்லாம் தவிர்த்துட்டு மற்றபடி எல்லாருமே இந்த படத்துக்கு போங்க. ஓவராலாக என்ன நடக்குதுன்னு தெரிலங்க, எனக்கே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கும் வேணும்னா தயவுசெய்து மர்மர் படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதோட பெட்டராக கொடுக்கும். தைரியமாக நம்பி போங்க. முடிஞ்சால் இன்றைக்கி நைட்டே போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குங்க. நான் கிளம்புறேன். பாய். இந்த மட்டும் சொல்லுவேன், மறந்துட்டேனே. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஜய் கிராதகன். இது நம்ம ஷோ ரீல் அண்டு போச்சு. போதும்டா ஓட்டது ரீல் அந்து போச்சு.